India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. அவங்கள யாருமே அதிகமா மதிக்கல. ரொம்ப கீழ்த்தரமா தான் நடத்துனாங்க. என்னோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஏதோ ஒரு இடத்துல நான் தோத்து போயிட்டே இருக்கேன். ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் மூவ் ஆச்சு. என்னால ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல. ரொம்ப பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னோட பேர் காயத்ரி. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் பில்லரில் தான் படித்தேன். என்னோட அம்மா அப்பா 2 பேருமே படிக்கலை, ஓரளவுக்கு தான் படிச்சிருக்காங்க. அவங்கள யாருமே அதிகமாக மதிக்கலை, ரொம்ப கீழ்த்தரமாக தான் நடத்துனாங்க. என்னோட ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபெக்டை கொடுத்துருக்கேன் நான் எல்லாத்துலேயுமே. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் தோற்று போயிட்டே இருக்கேன். ஏன்னு தெரியல. 5th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் தங்கச்சி பிறந்தா, ஃபீஸ் எனக்கும் அவளுக்கும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அவளை ப்ரைவேட்டில் தான் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் மூவ் ஆச்சு. என்னால் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க முடியல. ரொம்ப பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கு என்னை மாற்றிக்கிட்டு நான் அங்கேயே படிக்க ஆரம்பித்தேன். என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாது. அதனால தான் ஃப்ரீ கோச்சிங் பார்த்து சேர்த்தாங்க. இப்போ அவளுக்கும் பே பண்ண முடியல. கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்பா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் எலக்ட்ரிஷியன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வாட்ச்மேனாக போயிட்டுருக்காரு. எங்கே போகிறாரு? கிங்ஸ் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதில் தான் போயிட்டுருக்காரு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்பாவுடைய ஒரே ஒரு சேலரி, அந்த மனுஷனுடைய ஒரே சேலரி தான் குடும்பத்தை ரன் பண்ணுது. ஆமாம். என் அப்பாவை நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. ஒரு எலக்ட்ரிஷியனாலும் அது பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வாட்ச்மேனாக போகிறாரு அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவருக்காகவாவது நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நிறைய நான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், வந்துட்டீங்களா, யூ ரீச் தேர், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. யூ ஆல்மோஸ்ட் ரீச்ட். அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சிஸ்டர், நீங்கள் நானும் உங்களை மாதிரி ஒரு வரல அப்படின்னா கூட உங்கள் பாதையில் கொஞ்சம் பயணம் பண்ணியிருக்கேன் உங்கள் ஏஜில். பட் அதோட லெசன் எனக்கு அப்போ தெரியாது. என்னடா வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கேன்னு அப்போல்லாம் யோசிச்சிருப்பேன். அதான் நான் உத்தராட்ட பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன பேசுகிறேன்னா, 10 ஆண்டுகள் கழித்து இதுக்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க. யூ வில் பிகம் மென்டலி ஸோ ஸ்ட்ராங். லைஃப்பில் ஒரு லெவலுக்கு மேலே மைண்டுங்க, இட்ஸ் ஆல் மென்டல். பெருசாக நீங்கள் போக டாக்டர் ஆவீங்க, நாளைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க, ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பார்ப்பீங்க, பெரிய பொசிஷன் வருவீங்க. அப்போ மைண்டு, இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அந்த மைண்டை கொடுக்கும். கஷ்டத்தை பார்ப்பீங்க. ஒரு சாதாரண மணி, இப்போ நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கல்ல, ஒருத்தர் வயிற்று வலின்னு உங்கள்கிட்ட வர்றாரு. சத்தியமாக நீங்கள் யாருமே ஒரு 10 ஸ்கேன் எடுத்துகிட்டோன்னு எழுத மாட்டீங்க. அது வராது உங்களுக்கு. இட்ஸ் இன் த பிளட். அவ்வளோ எடுக்கணும் இல்லையா? அன்றைக்கி ஆப்ரேஷன் தியேட்டர் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு 2 ஆப்ரேஷன் போடுங்கப்பா. பிளட் டெஸ்ட்டு 10 எடு. அதனால தான் 5 ரூபா மருத்துவர்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்காங்க, நம்ம ஊரில். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒரு 5 ரூபி டாக்டரை பற்றி பேசினார். 5 ரூபி வாங்கிக்கிட்டு வேலை செய்வார். அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்ணீராக இருந்தாலும் அது ஆனந்த கண்ணீர் தான். ஆனால் உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிளியர் கோல்ஸ் உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு. என்னோட ட்ரீம் ஏன் டாக்டர் ஆகணும்னா, அந்த ஆக்சிடென்ட் கேசஸ் மோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட தான் காசு நிறைய வாங்குவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் அவங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீயாக பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த நிலைமையில் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்ல. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க உயிர் போயிடுமோ பிழைக்குமோன்ற நிமிஷத்தில் இவ்வளோ பணம் கொண்டு வா அவங்கக்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கோல். இப்போ நீங்கள் ஜெனரலாகவே நல்லா படிப்பீங்களா? 10th 12th நல்லா படிப்பீங்களா? ஜெனரலாகவே கிளாஸ் ஒரு டாப் 3 ரேங்க் 4 ரேங்க் 5 ரேங்க் அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ உங்களை ஸ்டடிங் மெத்தடாலஜி வீட்டில் என்ன தான் கஷ்டமாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்டடீஸ் மேலே ஒரு ஃபோக்கஸ் எப்பவுமே இருக்குமா? இல்லை வீட்டு கஷ்டத்தையும் நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்க ஆரம்பிப்பீங்களா? வீட்டு கஷ்டத்தையும் உள்வாங்கிக்க. அது பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சுபாவம் இல்லைங்களா?
ஆண்களாக இருந்தால் சில நேரத்தில் நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடு ஏதோ நடக்குது, நான் ஏதோ இருக்கிறேன், நம்ம பாட்டுக்கு போவோம். நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன், நானும் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவன் தான். ஆனால் பெண்கள் எல்லா பிரச்சனையும் எடுத்து தலைமையில் நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சிக்கணும். நம்ம வீடு, நம்ம குடும்பம், அது நீங்கள் உள்ள வாங்கிக்குவீங்க. அது உங்களுடைய ஸ்டடீஸை பல இடத்துல அஃபெக்ட் பண்ணியிருக்கு, மென்டலாக எல்லாமே. இப்போ அப்பா அம்மா நிலைமை, மனநிலை என்ன? உங்கள் நீட் ரிசல்ட் வந்துருச்சு, இப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன், மனநிலை எப்படி இருக்கு? லாஸ்ட் டைமும் நான் அட்டன் பண்ணேன். பட் கடைசி கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, பல் டாக்டருக்கு தான் கிடச்சிது. பட் என்னோடய ட்ரீம்ன்றது நான் ஆக்சிடென்ட் கேசஸ் பார்க்கணும். அதுதான் நான் எப்படி டென்டலுக்கு எடுக்க முடியும் சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், நான் அகெயின் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க, அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ண உன்னால முடியும்ண்ணா அப்படின்னா. இப்போ எம்பிபிஎஸ் எப்படியாச்சும் கிடச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட ப்ரேயர். ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். வெரி மச் ஆல் எண்ட் ஆஃப் த டே ஃபைனலாக வந்து நம்மளோட எண்ணமும் அதுவும் சேரும், இந்த தடவை சேரும். பிகாஸ் யூஆர் ஆல்மோஸ்ட் இந்த எட்ஜ் இல்லை, ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். உங்களைய மாதிரி சூழ்நிலையில் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் இன்றைக்கி சொல்லணும், ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஹார்ட் ஒர்க், பியூர் ஹார்ட் ஒர்க். சினிமா மோகம் தவிர, சோஷியல் மீடியா தவிர, டிஸ்ட்ராக்ஷன் தவிர, வெட்டி நாயம் பேசாதீங்க, என்னை மாதிரி அரசியல்வாதி பேச கேட்காதீங்க. ஒன்லி ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் வில் பே ரிசல்ட்ஸ். தேங்க்யூ. நீங்கள் என்னோட நேம் வீணாஸ்ரீ. நான் விருகம்பக்கம் ஜெயகோபால்கருடைய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன். என்னுடைய அப்பா வந்து ஒர்க்கர், ஃபார்மா மேனுஃபேக்சர். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.